ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் செப்டம்பர் 27ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரத்தோடு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த வாரத்தில் குரு மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. சிம்ம ராசியில் செவ்வாய் கேது சேர்க்கை இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரனும் தன் பயணத்தை அங்கே தான் துவக்கிறாரு. கன்னி ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்கார். அதாவது சிம்ம ராசியில் கேது சுக்கிரன் சந்திரன், கன்னி ராசியில் சூரியன் புதன் சேர்க்கை. புதன் உச்சபலத்தோடு இருக்கார். துலாம் ராசியில் செவ்வாய் இருக்கார். கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி இருக்கார். இந்த வாரத்தில் செவ்வாய்க்கு குருவின் பார்வை இருக்குது. குரு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கு. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள்னு பார்த்தா ஒரே ஒரு கிரக பயிற்சி தான். செப்டம்பர் 26ஆம் தேதி அன்று செவ்வாய் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். துலாம் ராசியில் குரு பார்வையில் இருக்கார். விருச்சிக ராசியில் போயிட்டு ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருப்பார். இதுதான் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் இது சந்திரனை பொறுத்து மாறுபடும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 21ஆம் தேதி மதியம் 3:58 வரை சந்திரன் சிம்ம ராசியில் இருக்கிற வரைக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 21 மதியம் 3:58 சந்திரன் கன்னி ராசிக்கு பயிற்சியாகி சூரியன் புதனோட இணையிறாரு. அதனால் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் அந்த நாட்களில் இருக்கும். எப்போ வரைக்கும்னா செப்டம்பர் 21 மதியம் 3:58 முதல் செப்டம்பர் 24 விடியற்கால 2:56 வரைக்கும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த செப்டம்பர் 24ஆம் தேதி அன்னைக்கு விடியற்கால 2:56 சந்திரன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல செப்டம்பர் 26 மதியம் 3:24 வரை நீடிக்கின்ற காரணத்தினால மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் செப்டம்பர் 24 முதல் செப்டம்பர் 26 மதியம் 3:24 வரை. இந்த செப்டம்பர் 26ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 3:24 சந்திரன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அன்னைக்கு ராத்திரி செவ்வாயும் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே சந்திரன் பயிற்சி ஆகிடுறாரு. அதுக்கு முன்னாடி 24 to 26 சந்திர மங்கள யோகம் இருக்குது. குரு சந்திரன் கஜகேசரி யோகம், குரு செவ்வாய் குரு மங்கள யோகம் இருக்குது. இது பலருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலனை ஏற்படுத்தும். செப்டம்பர் 29 மதியம் 3:24 சந்திரன் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி 29ஆம் தேதி மதியம் 3:55 வரை அங்கே விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள்னு சொல்லக்கூடிய மகரம், கும்பம், மீனம், மேஷம் ஆகிய 4 ராசி நண்பர்களும் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தடைகள் விலகும். குறிப்பாக முருகனுக்குண்டான அந்த வேல் மாறல்னு ஒன்று இருக்குது. அது சில பேர்த்துக்கு சொல்ல தெரியலன்னா யூடியூப்பில் இருக்குது. வேல் மாறலை இந்த சந்திராஷ்டம நாட்களில் சொல்லிட்டு வாங்க. அதாவது ஒரு பாட்டு பாடுவாங்க, வெற்றி வருகுது வேல் அப்படின்னு சொல்லிட்டு. வேல் வந்ததுன்னா அந்த இடத்துல வெற்றி நிச்சயம்னு. உங்களுக்கு வேல் மாறல் படித்து வேல் உங்களிடம் துணையாக இருந்து சந்திராஷ்டமத்திலும் சங்கடங்கள் இல்லாத அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வாருங்கள், உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த வாரத்தில் சந்திரன் 5ஆம் இடத்துல தன் பயணத்தை துவக்கிறாரு. சுக்கிரனோட துவக்கிறார் தன் பயணத்தை. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த மேஷராசியில் பிறந்த கலைஞர்கள் வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்காக முயற்சி எடுத்த விஷயத்திலெல்லாம் இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படுவதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் இந்த வாரத்தில் கொஞ்சம் கடன் ஜாஸ்தி ஆகுதுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. காரணம் என்னென்னா, 6ஆம் வீட்டு அதிபதி புதன் உச்சமாக இருக்கார். 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சத்தை நோக்கி பயணிக்கிறதுனால வருமானத்தை காட்டிலும் கடன் ஜாஸ்தி ஆகும், செலவுகள் ஜாஸ்தி ஆகும்.
எதிரிகள் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த 5ஆம் இடத்துல உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும். குழந்தைகள் சார்ந்த செலவுகள், கலைஞர்களுக்கு தங்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்குண்டான செலவுகள், படிக்கிற குழந்தைகளுக்காக மேல் படிப்புக்கான முயற்சிகளுக்காக செலவுகள் பண்ணுறது. உங்களுடைய இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் தங்களுடைய வருமானத்தில் ஒரு சிறு தொய்வை சந்திப்பார்கள். வருமானத்தை காட்டிலும் செலவுகள், அதாவது வருமானம் வரதில் ஒரு தொய்வு இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் வருமானம் வரது ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு வாரம் 10 நாளைக்கு. இந்த வாரம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வருமானம் சுமாராக தான் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 24 முதல் 26ங்கிறது உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்களை தரும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க. குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு புது ஜாப் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, அது இந்த 24th to 26th கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அதனால் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண் குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் கேம்பஸ் இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கோ இல்லை புதுசாக வேலை ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அந்த நபர்களின் உதவியை கொண்டு தான் உங்களுக்கு முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இந்த வாரம் முழுவதுமே சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகுதல், குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு டைவர்ஸ் ஆனவங்க, கணவனை இழந்த பெண்கள், மனைவியை இழந்த ஆண்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் செகண்ட் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, செகண்ட் மேரேஜ்னால் தப்பான வழியும் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. இவங்க வாழ்க்கையில் மீண்டும் ஒரு வசந்தம் வீசக்கூடிய காலகட்டம் துவங்கிறது. 7.5 சனியில் நல்லது நடக்குதுன்னா அதுவே ஒரு பெரிய விசேஷம்தான். அந்த 7.5 சனி பாதிப்பு, சனி நேர்மையாக இருக்க சொல்லுவார். அது மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் வைக்கக்கூடிய விஷயம். நீங்கள் நேர்மையாக இருந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வசந்தமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளின் தொல்லைகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கடந்த காலத்தில் நீங்கள் எங்கேயாவது வேலை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுடைய தொல்லை கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சமாளிச்சிருவீங்க இந்த வாரத்தில். இந்த வாரத்தில் கடைசியில் 26லேருந்து 29 சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் வேல்மாறலை படித்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களையும் அந்த வேல் சிதறச் செய்யும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், மேஷராசி நண்பர்களுக்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். முருகனுக்குண்டான மந்திரங்களை சொல்லி பாராயணம் செய்யுங்கள். அதாவது வேல்மாறல், கந்தசஷ்டி கவச்சம், கந்தகுரு கவச்சம், திருப்புகள் இதெல்லாம் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு தடைகளற்ற வாழ்க்கையும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. 4ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் 5ஆம் இடத்துக்கு போகும்போது அவர் தேய்பிறையிலேருந்து வளர்பிறை அமாவாசையிலேருந்து பௌர்ணமி நோக்கி பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு வியாபார விஷயமாக இருந்த தடைகளும் சஞ்சலங்களும் விலகும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். புதுசாக எதையாவது ட்ரை பண்ணிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு, புதிய முயற்சிகளில் உங்களுக்கு பேர் புகழ் வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது. நீங்கள் உத்தியோகஸ்தராக இருந்தால் உங்கள் பேரில் இருந்த குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாமல் நீங்கள் நல்லவங்க, உங்கள் பேரில் எந்த தப்பும் இல்லை, நீங்கள் உங்கள் பேரில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டுன்னு நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அது நீங்கள் நிரூபிக்க வேணாம், சுற்றி இருக்கிறவங்க நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கைக்கு குரு பார்வை கிடைக்கிறது. அமோக வளர்ச்சியை தரும். கடன் உதவிகள் கிடைக்கும். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஒரு பெரிய லம்சம் எதிர்பார்க்கலாம். பெரிய லம்சம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம் அந்த மாதிரி உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வருமானத்தை அதிகப்படுத்தும் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் காண்பீர்கள். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் துவக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ். உங்களுக்கு சமூக மதிப்பு மரியாதை உயரும் சூழ்நிலை ஏற்படும். உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசினா போதும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கக்கிட்ட சண்டைக்கு போயிடுவாங்க. அடிதடி சண்டை வரைக்கும் போகும். அதை நீங்கள் மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு மரியாதை உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை.
உங்கள் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது, மருத்துவ ரீதியாக ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அதுலேருந்தெல்லாம் விடுதலை கிடைக்கும். மருந்து மாத்திரையோடு முடிச்சுக்கலான்னு டாக்டர்ஸே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் சில கடன்காரர்கள் உங்கள் கடனை தள்ளுபடி செய்கிறதுக்கு கூட முயற்சி எடுப்பாங்க. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக ஃபாரின் போகணும், இல்லை ஃபாரின் டைஅப் வச்சு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அமோக பலன்களை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற 26ஆம் தேதிக்கு மேலே கடல் கடந்த நபர்களின் நட்பு ரீதியான முயற்சிகள் புதிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மட்டுமல்லைங்க, இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளுக்கும் அமோக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படக்கூடிய யோகம் ஏற்படும். உடன் பிறந்தோர் உங்களுக்கு ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. உங்கள் பேச்சுக்காக உங்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இளம் வயது ஆண் பெண்கள் மட்டுமல்லாமல் திருமண வயதினராகட்டும், திருமணமாகி கணவன் மனைவி இழந்தவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட புதிய வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில விஷயங்களில் தெளிவான முடிவு எடுக்கும் வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி அதாவது வள்ளியும் தெய்வானையும் இணைந்த கோலத்தில் இருக்கும் முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மங்களங்கள் அனைத்தும் ஏற்படும். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மிதுன ராசிக்கு ஆரம்பமே சந்தோஷம். பணவரவு, குடும்ப ஒற்றுமை, சொத்து சேர்க்கை, பதவி உயர்வு, வேலையில் மாற்றம், புதிய வேலையில் அமர்வதன் மூலமாக வருமான அதிகரிப்பு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அலைச்சல் நிறையா இருக்குங்க. இந்த 4ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கார், இல்லை ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். அதனால் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு எதிர்த்து பேசுகிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த வாரத்தில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பற்றி எல்லாம் பெருமையாக பேசுவாங்க. நீ இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட, உங்களுக்கு இல்லாத அளவுக்கு எல்லாரும் பெருமையாக பேசுவாங்க. இதில் இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது 25லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஈவன் 45 வயசு தாண்டினவங்க, மேரேஜே ஆகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மங்களகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் குரு பார்வையில் இருப்பது விசேஷம். அதுவும் இப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால கடன் அதிகரிக்கும். அதுக்கு எதனால் கடன் அதிகரிக்கும்னா, உங்களுடைய திருமணம், உங்களுடைய உடன் பிறந்தோரின் திருமணம், உங்களுடைய குழந்தைகளின் திருமணம், உங்கள் வீட்டுக்கு தேவையான ஏதாவது விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கான கடன், இப்படி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் சுபிக்ஷ மழை பொழிவதற்குண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஒன்று மாற்றி ஒன்று. சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா நெகட்டிவாகவே நடக்கும். ஒருத்தர் இறந்தாங்க, இன்னொருத்தர் இறந்தாங்கன்னு சொல்லிகிட்டே வருவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஒன்று மாற்றி ஒன்று நல்ல விஷயந்தான் சொல்லுவீங்க. சார் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கிரகப்பிரவேசம், சார் இன்றைக்கி எங்கள் கிரகப்பிரவேசம் அடுத்த நாள் எங்கள் அம்மாவோட பர்த்டே, கிரகப்பிரவேசத்துக்கு 2வது நாள் எங்கள் அப்பாவுடைய 80வது வயசு, இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி 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 சந்தோஷ நிகழ்வுகளாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் இதுக்கெல்லாம் செலவு சார், வருமானம் வந்துட்டே இருக்குது சார், ஏன் கவலைப்படுறீங்க? வருமானம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இறைக்கிற கேணி தான் ஊறும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், வருமானம் வந்து அதை பொத்தி பொத்தி சேவ் பண்ணால் நம்மக்கிட்ட பணம் இருக்குண்டு. அப்படி கிடையாது. கிணத்துல கேணின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம். அந்த கேணியில் தண்ணி இருக்குன்னா அதை இறைக்க இறைக்க இறக்க தான் அதில் புதுசு புதுசாக தண்ணி உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், ஊறிகிட்டே இருக்கும், நிலத்துலேருந்து ஊறும். அது மாதிரி பணத்தை செலவு பண்ண, அதுக்கு தான் செல்வம், செல்லும் வரும், அந்த சென்று வரும் செல்வம் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் செல்வத்தை நிறையா செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நியாயமான செலவாக இருக்கணும். தூபரதண்டி செலவு, தப்பான செலவெல்லாம் பண்ணக்கூடாது. இதை மட்டும் மனசில் வச்சுட்டு பண்ணுங்க. உங்களுக்கு பண கஷ்டம் வராது. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த சில சங்கடங்கள், வீடு அமையலை, கல்யாணம் அமையலை, இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை, இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையோ, உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்களில் இருந்த தடைகள் விலகிறதுனால சொந்த வீடு அமையும், திருமணம் நடக்கும். திருமணம் ஆகியிருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும்.
குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுறதுனா அந்த குழந்தைக்கு ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கும். தாய் தந்தையரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தையின் சங்கடங்கள், உடல் சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை. தாயாருடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அறிவுபூர்வமாக சிந்தித்து உங்களுடைய வேலையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திப்பீங்க. இதில் சனி பார்வையில் சூரியன் இருக்காரு, அதை பற்றி கவலைப்பட வேணாம். சூரியன் இருக்கிறது புதனுடைய வீட்டில், சனி இருக்கிறது குருவோட வீட்டிலேருந்து சூரியனை பார்க்குறாரு. இந்த இடத்துல புதனுக்கு தான் பவர் ஜாஸ்தி. அதனால் புதன் வந்து நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கார். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது மிதுன ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும். குறிப்பாக திருப்பதி பெருமாளை நீங்கள் வணங்கிட்டு வாங்கோ. இந்த வாரம் உங்களுக்கு பணப்புழக்கம் மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம், ஸ்திர சொத்துக்களின் சேர்மை, வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். கடகராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சந்திரன், உங்கள் ராசிநாதன் சந்திரன் தேய்பிரை சந்திரனாக 2ஆம் இடத்துல இருக்கார் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரைக்கும். அதுக்கப்புறமா அவர் தேய்பிரை சந்திரனா அமாவாசை சந்திரனா 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த 3ஆம் இடத்துல இருந்தாலே உங்களுக்கு நல்லது தான். அதுவும் குறிப்பாக புதன் சூரியனோடு சேர்ந்துருக்காரு, உச்ச புதனோடு சேர்ந்துருக்காரு. உங்களுக்கு செலவுகள் இருக்கும். ஏதோ ஒரு பெரிய செலவு இன்றைக்கி இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். தாய் தந்தையருக்கான செலவுகளாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய வம்ச விருத்திக்கான செலவுகளாக இருக்கலாம். வழக்கு சார்ந்த விஷயங்கள், இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களுக்கு செலவுகளை கொடுக்கும். ஆனால் இது எதுவுமே கஷ்டத்தை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலே கஷ்டத்தை தரமாட்டார், சந்தோஷத்தை தான் கொடுப்பார். சந்திரன் 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது குருவின் பார்வையில் இருப்பார், செவ்வாயோடு இணைகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு உண்டான எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்திலேயோ தாயாருடைய மனசஞ்சலத்திலேயோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 26 முதல் 29 உங்களுக்கு நற்செய்திகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் இது சந்திரன் நீச்சமாக இருக்காருன்னு நினைக்கலாம். அந்த நீச்சமாக இருந்தாலும் அந்த 26ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாயும் அந்த இடத்துல இணைஞ்சிடுறாரு. அதனால் நீச்ச பங்கம் ஆகிறாரு. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல சந்திரனோடு இணையும் பொழுது நீச்ச சந்திரனுக்கு நீச்ச பங்க யோகத்தை கொடுக்கின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். அந்த நாட்களில் குறிப்பாக வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் தன லாபம், புதிய லாபத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுக்கு எதிராக செயல்பட்ட சில நபர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக செயல்படுவார்கள் மறைமுகமாக. சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக பண கஷ்டம் ஜாஸ்தி இருக்குங்க, வருமானம் ஜாஸ்தி இல்லை. வருமானத்தை காட்டிலும் கடன் ஜாஸ்தி இருக்குது. கடனில் தாங்க வண்டியை ஓட்டின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கா. அவளுக்கெல்லாம் என்ன பலன் இப்போ சொல்ல போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு கடனை மாற்றக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கடனை குறைச்சி வருமானத்தை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு உண்டான நேரம் வருது. வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். கூடவே நீங்கள் பண்ண வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். மகாலட்சுமியை தினமும் வழிபட்டு வாருங்கள். ஸ்ரீ சூக்த பாராயணம் இல்லாட்டி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் தினமும் சொல்லுங்கள், தப்பு இல்லை. என்னென்னா சொல்கிற நேரம் பார்க்கணும். தினமும் சுக்கிரஹோரை, அதாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்தேன்னா காத்தால் 6 மணிக்கு சுக்கிரஹோரை, வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு சுக்கிரஹோரை, நைட் 8 மணிக்கு சுக்கிரஹோரை. அதே சமயம் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை எல்லாம் டைம் மாறிகிட்டே இருக்கும். அந்த சுக்கிரஹோரையை மட்டும் கேலண்டரில் இருக்குது, அதை பார்த்து அதில் நீங்கள் அந்த லக்ஷ்மிக்கு மகாலட்சுமிக்கு உண்டான மந்திரங்களை சொல்லிட்டு வந்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் வாய்ப்பு ஏற்படும். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து தான் தன் பயணத்தை துவக்கிறாரு. சுக்கிரனோடு சேர்ந்து தசமஸ்தானாதிபதி உங்களுக்கு யோகாதிபதி. அந்த யோகாதிபதி ராசியில் இருக்கிறது விசேஷம். எதிர்வாழ் இனத்தவர்கள் மட்டுமல்லாமல் உங்கள் பாலினத்தவரும் உங்களிடம் அன்பு பாராட்டுவதற்கும் நட்பு பாராட்டுவதற்கும் முயற்சி எடுப்பாங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க ரீதியான பிரச்சனைகள் தீருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு ஃபாரின் ட்ராவல் இருந்ததுன்னா, ஃபாரின் ட்ராவல் இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ ஃபாரின் ட்ராவல் வரும்.
இல்லை சார் நான் ஆல்ரெடி ஃபாரினில் தான் இருக்கேன், நான் ஒரு 6 மாதம் 8 மாதம் இதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கு, இந்தியா திரும்புறதுக்கு உண்டான நேரம் வந்துடுத்து. இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸில் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருந்தது. இப்போ இனிமேல் நீங்கள் ஃபாரினில் போய் சம்பாதிக்கிறத விட இந்தியாவிலேருந்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கோ வேலையில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு உயரும் சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூலமாக நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரத்துக்கு உண்டான நேரம் இது. குழந்தைகளால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் தன பிராப்தி ஏற்படுகின்ற சூழ்நிலை நல்ல டெவலப் ஆகும். உங்கள் பிஸ்னஸ் இப்போது நல்ல டெவலப் ஆகும். அதுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. அலைச்சலை பற்றி கவலைப்படாதீங்க. யூ வில் பி ஒர்க்கிங் ஹார்ட். யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். இது ஒன்று தான் உங்களுக்கு தாரக மந்திரமாக இருக்கணும். இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள், குடும்பத் தலைவிகள், குடும்பத் தலைவர்கள், ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறவங்க, அரசாங்கத்தில் வேலை பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இப்போது உங்களுடைய மேலதிகாரிகளாகட்டும் அல்லது உங்களுடைய கஸ்டமர்ஸ் ஆகட்டும், சக பணியாளர்களாகட்டும், எல்லாருமே உங்கள்கிட்ட அன்பு பாராட்டி உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் இப்போதைக்கு துவக்காமல் இருக்கிறது நல்லது. ஆனால் எதிர்பாலினத்தவர்களால் அட்ராக்ட் பண்ணப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் உங்களிடம் மொய்க்கிற மாதிரி மொய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லவனாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். தகுதி உள்ளவனாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்துக்கு ஏற்றவனாக செலக்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல், அஷ்டம சனியினால் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற 26 முதல் 29 உங்களுக்கு சொந்த வீடு சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம். வேலை சார்ந்த விஷயங்கள் இருந்த தடைகள் விலகும். வேலைக்காக நீங்கள் எடுத்த முயற்சி ஒரு வெற்றியை தரும். ஏன்னா செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல சந்திரனும் வராரு. சந்திரன் நீச்ச பங்க பிரணை அடைகின்ற காரணத்தினால வேலை சம்பந்தமாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி முயற்சி எடுத்தால் நன்மைகளை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கோ, ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு, ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், சிம்மராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 4ஆம் வீட்டதிபதி செவ்வாய். அதனால் முடிஞ்சதுன்னா இந்த வாரத்தில் ஒரு நாள், இல்லை இந்த வாரம் இல்லாட்டினாலும் அடுத்த ஒரு 15 நாளுக்குள்ளார 20 நாளுக்குள்ளார வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இந்த செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இங்கே தான் இருக்க போகிறாரு. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும். சொத்து சேர்க்கைக்குண்டான வழிமுறைகளை லகுவாக்கும். கன்னி ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் தன் பயணத்தை துவக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார். ரகசிய செலவுகளை ஏற்படுத்துவார். வீட்டுக்கு தெரியாமல் சில செலவு பண்ணுறது, வீட்டுக்கு தெரியாமல் சில சினிமாவுக்கு போகிறது, சில எதிர்பாலினத்தவர்களோட எங்கேயாவது வெளியில் அவுட்டிங் போகிறது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் அது தேவையான்ட்டு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா கூட இருக்கிறவங்க யாருன்னு தெரியல. இப்போ உங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் தங்களுடைய தேவைக்காக தான் உங்ககிட்ட இருக்காங்களே தவிர உங்களுடைய தேவைக்காக அவர்கள் இல்லை. அதனால் நீங்கள் யாரை நம்பி செயல்பட்டாலும் உங்களுக்கு பாதகம்தான். அதனால் அவசரப்பட்டு யாரையும் நம்பி நான் வெளியூர் போகிறேன், இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரிப்பு போகிறேன், ஷார்ட் ட்ரைவ் போயிட்டு வரேன், எங்கேயாவது ஒரு 3 hours 4 hours போகிறேன், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேரில் கெட்ட பேர் வராமல் காப்பாற்றிக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 21ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளே வரார். 21 மதியம் 3:58 உங்கள் ராசிக்குள்ளே சூரியன் புதனோட இணைகிறார். ராசிநாதன் உச்சமாக இருக்கார். அதனால் எப்பேற்பட்ட நண்பர்களோ இல்லை எதிர்பாலினத்தவர்களோ இல்லை எதிரிகளோ உங்களுக்கு கெடுதல் நினைக்கணும், உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி தான் நீங்கள் வெற்றி காண முடியும். அதற்கு சந்திரன் உறுதுணையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கார். சந்திரன் 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 24 முதல் 26 உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
நீங்கள் வியாபாரியாக இருந்தால், பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதிய முயற்சிகள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதாவது சில பேர்த்துக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறது தெரியாது, சில பேர்த்துக்கு ஸ்மார்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த வகை. உங்கள்கிட்ட எது இருக்கோ இல்லையோ ஸ்மார்ட்னஸ் இருக்குது. எந்த இடத்துல பேசணும், எங்கே பேசக்கூடாதுன்னு தெரிந்தவர். உங்களுக்கும் கும்பராசிக்கும் உள்ள ஒற்றுமை என்னென்னா, நீங்கள் 2 பேரும் அவ்வளோ சீக்கிரத்தில் பேச மாட்டீங்க. ஆனால் கும்பராசிக்காரங்க எங்கே பேசணுமோ அங்கே பேச மாட்டாங்க. நீங்கள் எங்கே பேசணுமோ அங்கே பேசுவீங்க. எங்கே பேசக்கூடாது, இவனெல்லாம் மதிச்சுன்னா பேசுறதுன்ட்டு சில பேர்த்துக்கிட்ட நீங்கள் பேசாமல் இருப்பீங்க. உங்களுக்கு வேலையாகணும்னா மட்டும்தான் பேசுவீங்க. ஆனால் கும்பராசிக்காரங்க அப்படி கிடையாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேச்சினால் ஆதாயம் அதிகரிக்கும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். ஏதோ ஒரு சில எதிரி உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்கள நீங்கள் வெற்றி கொள்வதற்கு இந்த வாரத்தில் முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கன்னிராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தால், அதாவது ஸ்கூல் படிக்கிறது இல்லை காலேஜ் படிக்கிறதா இருந்தால், நீங்கள் ஆசைப்பட்ட படிப்பில் ஒரு நல்ல மார்க் எடுத்து வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமாக உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். அதாவது உங்களுக்கு வருமானம் வரணும்னு, வேலை வந்தால் தானே வருமானம் வரும். அந்த வேலையை கொடுக்கறதுக்கு சில பேர் தயாராக இருக்காங்க. அவங்கள நீங்கள் அனலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணுறது நல்லது. கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு ஆஞ்சநேயருடைய ஹனுமன் சாலிசாவை சொல்லிட்டு போங்க. இது 2ம் ஒரே டைமில் காத்தால வேலையில் பண்ணணும். பண்ணிவிட்டு உங்கள் வேலையை துவக்கினீங்கன்னா இந்த நாள் இனிய நாளாக, இந்த வாரம் இனிய வாரமாக அமைந்திடும். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு, வியாபாரத்தில் திடீர் தனயோகம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் பொதுவாக 11ஆம் இடம் விசேஷ பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் 10ஆவதுக்கு இந்த 11ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல உச்ச புதனோடு சேர்ந்திருக்கார். புத ஆதித்ய யோகம். உங்களுக்கு கடல் கடந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய வேலையில், உங்கள் கம்பெனியில் உங்கள் பாஸ் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல. ஆனால் உங்கள் பாஸோட கிளைண்ட் யாரோ ஒருத்தர் ஃபாரினில் இருக்கார். அவர்கிட்ட நீங்கள் ஏதோ பேசும்போது ஒரு நல்ல அறிவுரையை கொடுத்துருப்பீங்க, அவருக்கு அது கிளிக்காக இருக்கும். அதனால் உங்களை கூப்பிட்டு நீங்கள் எங்கிட்ட வேலைக்கு வந்துடுறீங்களான்னு கூப்பிட்டு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்கும். இதில் சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாட்கள் 21ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும். அதாவது விரயஸ்தானத்தில் கன்னி ராசியில் 21ஆம் தேதியிலேருந்து மதியானம் 3 மணிலேருந்து 24 விடியற்காலை வரை சந்திரன் புதன் சூரியனோடு சேர்ந்திருப்பார். புதன் சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு பதவி உயர்வையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். அந்த சமயத்தில் வேலை விஷயமாக ஃபாரின்கோ இல்லை லோக்கல்லையோ ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு சில இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வருகின்ற 24 முதல் 26 உங்களுக்கு குரு பார்வையில் சந்திரன் வராரு. அதனால் உங்களுக்கு சொந்த முயற்சியில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் புதுசாக வீடு கட்டுறதுக்கோ இல்லை ரெண்டாவது வீடு வாங்குறதுக்கோ, ரெண்டாவது வீடு கட்டுறதுக்கோ, இல்லை வீட்டிலே மாடி எடுத்து கட்டுறதுக்கோ, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பணப்புழக்கம் இல்லைன்னு நினைப்பீங்க, ஆனால் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு இப்பொழுது நேரம் சாதகமாக இருக்குது. தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் கேட்டால் கிடைக்குங்க, இதுதான் உங்களுக்கு அட்வான்டேஜ். கை நீட்டின இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கடனை வாங்கி தண்ட செலவு பண்ணாதீங்க. கடனை வாங்கி தேவை இருந்தால் வீட்டை கட்டுங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான விஷயத்தை பண்ணி கொடுங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும். அதனால் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளினால் ஏற்பட்ட எதிரிகள் அடங்கி போகக்கூடிய வாய்ப்புகளை செவ்வாய் இந்த வாரம் 26லேருந்து ஏற்படுத்துகிறாரு. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள்
மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் தங்களுடைய குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுக்கு உண்டான பரிகாரம், துலாம் ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். ஏன்னா குருவாக இருந்து தந்தைக்கு உபதேசம் செய்த அந்த முருகன் உங்களுக்கும் உபதேசித்து நன்மைகளை ஏற்படுத்துவார். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார கடைசியில் 26ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்திலேருந்து ராசிக்குள்ளே வராரு. அது வரைக்கும் குரு பார்வையில் இருப்பார். இந்த குரு பார்வையில் இருக்கிறதுனால குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். ஆனால் உங்களுக்கு நிறைய செலவு இருக்குது. கடன் அடைக்கக்கூடிய செலவு, உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுடைய கணவரோ மனைவியோ வாங்கின கடனை நீங்கள் அடைக்கக்கூடிய நேரம் இது. இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த வாரத்தில் சந்திரன் 10, 11 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அறிவு திறமையை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி வாகை சூடும் சூழ்நிலை ஏற்படும். இதில் 11ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களுக்கு அனுசரணையாக செயல்படுவார்கள். பெரிய மனிதர்கள் உங்களுக்கு அனுசரணையாக செயல்பட்டு உங்களை காபந்து பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. உங்கள் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசாங்க பதவியில் இருக்கீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பதவியில் இருக்கீங்கன்னா உங்களுடைய பதவிக்கு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் இல்லாமல் அந்த இடத்துல வேறு எதுவும் வேலை நடக்காது. அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். இது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் செவ்வாய் சந்திரன் குருவின் பார்வையில், இது உங்களுக்கு முதலீடுகளுக்கு உண்டான நேரமாக இருக்கும். ஸ்திர சொத்துக்களின் முதலீடு, குழந்தைகளின் எதிர்காலம் கருதி முதலீடு, வியாபாரத்தில் முதலீடுன்னு முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான நாட்கள் 24 முதல் 26 வரை. 26க்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது செவ்வாயும் அந்த இடத்துல வந்துடுவார். அப்பவும் சந்திரமங்கல யோகம் இருக்குது. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். பாக்யாதிபதி நீச்ச பங்கம் ஆகும் பொழுது உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். திருமண வயதினருக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். லவ் ஃபெயிலியரில் பிரிஞ்சிருக்கிறவங்க மீண்டும் சேருவதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள், அதுவும் குறிப்பாக உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பேங்க் லோன் ஏதாவது அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகளை ஏற்படுத்தும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் அறிவுரையை கேட்டு செயல்படுங்க. சில பேர்த்த நம்ம சொல்லுவோம், நீ தான் எனக்கு என்னோட மூத்த அண்ணனாட்டம் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அவன் பேச்சை கேட்கணும். அவன் பேச்சை கேட்டு செயல்பட்டிங்கன்னா அவங்க பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை அக்வென்டன்ஸாக இருக்கலாம். ஆனால் நம்ம வார்த்தையை விடக்கூடாது. நம்ம வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை உண்டு, அவ்வளோ மதிப்பு உண்டு. அதுவும் விருச்சிக ராசிக்கு இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ரொம்ப மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால் நீங்கள் எதிரிகள் கூட உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம், நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு மேலும் நற்பலன்கள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஹயக்ரீவ பெருமானை வணங்க வேண்டும். அது என்ன ஹயக்ரீவர்? இந்த பெருமாள் சன்னதிகள்லேயே பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் தான் குருவாகும். பெருமாளே குருவாக இருக்கிறது ஹயக்ரீவர் தான். இந்த ஹயக்ரீவர் தான் 4 வேதங்களையும் சரஸ்வதி தேவிக்கு உபதேசம் செஞ்சார். ஸோ அந்த ஹயக்ரீவரை வணங்கி வழிபடும் பொழுது அந்த ஹயக்ரீவரை வணங்கி வழிபடலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சூரியனை வழிபடலாம். ஏன்னா சூரியனும் சூரிய நாராயணர்னு பெருமாளோட அம்சம்தான். இவங்க 2 பேர்த்தில் யாரை வேணால் வழிபடலாம். ஹயக்ரீவரையோ அல்லது சூரிய நாராயணரையோ வழிபடும் பொழுது அந்த தெய்வமே உங்களுக்கு குருவாக இருந்து வழி நடத்தி வரக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்டு அதன் மூலமாக மன நிம்மதியும் குடும்ப நிம்மதியும் ஏற்படுகின்ற வாய்ப்பை அமைத்து கொடுப்பார். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். பாக்யாதிபதி தசமஸ்தானாதிபதியோடு இணைஞ்சு 10ஆம் இடத்துல இருக்கார். பதவி சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் நன்மைகளை ஏற்படுத்தும். சம அலைச்சல் இருக்கும், ஆனால் அறிவுபூர்வமான அலைச்சலாக இருக்கும்.
நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் அந்த பிளானிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே சாதகமாக அமையக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு சில பேர் உபதேசம் பண்ணுறதுக்குன்னே தயாராக இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு செயல்படுறது நல்லது. தன்னிச்சையாக செயல்படுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சில விஷயங்களை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பதவி செல்வாக்கெல்லாம் கிடைக்கும். ஆனால் சில தேவையற்ற விமர்சனங்களில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாமல் நிதானத்தோடு செயல்படுங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் பெரும் வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தில் தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் செவ்வாய் 26ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்திலேருந்து விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது குழந்தைகள் சார்ந்த செலவுகள் ஏற்படும். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 26ஆம் தேதிக்கு மேலே செலவு ஜாஸ்தியாக இருந்துங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் செலவு, குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த செலவு, உடன்பிறப்புகளின் வளர்ச்சிக்கான செலவு, வியாபாரத்துக்கான முதலீட்டுக்கான செலவுன்னு ஏகப்பட்ட செலவுகள் ஏற்படும். ஸோ அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வருமானம் வருமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வருமானம் வருவதில் ஒரு சிறு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வருது. கடன் வாங்குறதுனால உங்களுக்கு எதுவும் கெட்டு போகாது. தைரியமாக வாங்குங்க. ஏன்னா வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் உங்கள் கடனை ஈஸியாக அப்படியே இடது கையில் தள்ளிட்டு போகிற மாதிரி இடது கையில் கடனை அடைச்சிட்டு போயிடுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு உழைப்பின் மகத்துவத்தை தெரிந்தவர்களாக இருப்பீர்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு வெளியூர் மாற்றம் கிடைச்சதுன்னா தாராளமாக ஏற்றுக்கோங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகி போனீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஒரு 1 இயர் திரும்பி வந்துடுவீங்க. 1 இயர் ஒரு 1.5 இயர்ஸில் மீண்டும் குடும்பத்தோடு ஐக்கியமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் இருந்தாலும் இந்த வாரத்தில் கொஞ்சம் தள்ளி போடுங்க. வரக்கூடிய நாட்களுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு மாதம் கழித்து நீங்கள் முயற்சி எடுத்தால் திருமண யோகம் கைகூடும். பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக கல்யாணம் தான் பண்ணக்கூடாது. ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாளாக நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், வேலை விஷயமாக பிரிஞ்சிருக்கோம், மனஸ்தாபத்தினால் பிரிஞ்சிருக்கோம், சந்தேகத்தினால் பிரிஞ்சிருக்கோம்னா இப்போது உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸராக இருந்து நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி உங்களை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம், வியாபாரிகளுக்கு சொல்லலையே சார் அப்படின்னா, வியாபாரிகளுக்கு முதலீடு செய்யக்கூடிய நேரம். வியாபாரத்தில் முதலீடு பண்ணலாமே தவிர இப்போ வியாபாரத்திலேருந்து பணத்தை எடுக்க முடியாது. உங்களுக்கு தைரியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக உங்களுக்கு தூக்கம் இப்போ கெட்டு போயிருக்கும். அதனால் நீங்கள் பழனிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு அந்த முருகனுடைய ராக்கால பூஜையை நீங்கள் தரிசிக்கணும். ராத்திரி 8லேருந்து 9 மணிக்கு ராக்கால பூஜை பழனியில் நடக்கும். அவருக்கு புஷ்பத்தினாலே, வெள்ளை புஷ்பத்தினாலே அலங்காரம் பண்ணுவாங்க. வெள்ளை மட்டும்தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா ஒரு 2 நாள் தங்கி பார்த்துட்டு வாங்க. இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு எதெல்லாம் உங்கள் மனசை அரிச்சுன்னு இருக்கோ, எதெல்லாம் உங்கள் மனசை கவலைப்படுத்தின்னு இருக்கோ, அந்த கவலைகளை மறக்கக்கூடிய வகையில் நிம்மதியான வாழ்க்கை அமையறதுக்கு அந்த பழனிமலை முருகனின் ராக்கால பூஜை உதவிகரமாக இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. அதாவது 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 4 மணி வரைக்கும் 3:58 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல அவர் அமாவாசை சந்திரன், ஆனால் அது ஒரு நாள் தான். அடுத்த நாள் அவர் வளர்வரை சந்திரனாக மாறுறாரு. இதில் பாக்யாதிபதி யோகாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருக்கார். இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும், சந்தோஷத்தை கொடுக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பண கஷ்டத்தை, பண முடக்கத்தை போக்கக்கூடிய அமைப்பை தருகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த வாரம் 23ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நவராத்திரியும் ஆரம்பிக்கிறது 21ஆம் தேதியிலேருந்து. இதனால் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக வேலை சம்பந்தமாக இழுபறி நிலைமையில் இருந்தவங்களுக்கு வேலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த அமைப்பு வருது. அதாவது தசமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், குரு பார்வையில். அதனால் உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுத்து, பதவி உயர்வை கொடுத்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது.
வீடு மனை அமையும் சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் வீட்டை விற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரத்தில் விற்கிறதுக்கு முயற்சி எடுங்க. போன வாரத்துலேருந்து விற்கிறதுக்கு முயற்சி எடுத்துருக்கலாம். இந்த வாரம் அது இன்னும் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குன்னா செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு போக போகிறாரு. அதனால் நிலம் சார்ந்த லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வார கடைசியில் சந்திரனும் செவ்வாயும் லாபஸ்தானத்துக்கு வருவதன் மூலமாக வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்கள் குழந்தைங்க உங்கள் உடன்பிறப்புக்கள்லாம் சொத்து சம்பந்தமாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இந்த வாரத்தில் 26ஆம் தேதியிலேருந்து அவர்களால் உங்களுக்கு உதவிகளும் ஆதாயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஒரு முக்கிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கீங்க, மோட்டார் வெஹிக்கிள் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விவசாயம் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் கேட்ரிங் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சியின் காரணமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார கடைசியிலேருந்து தாங்க உங்களுக்கு வருமானம் வரும். இந்த வார ஆரம்பத்தில் கொஞ்சம் டென்ஷனான சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணும்பொழுது கூடவே அந்த குலதெய்வத்துக்கு எந்த குலதெய்வம் எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த இடத்துக்குன்னு உண்டான ஸ்தல விருட்சம், அந்த ஸ்தல விருட்சத்தை இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக இந்த வார கடைசியில் 26, 27, 28, 29 இந்த நாட்களில் அந்த ஸ்தல விருட்சத்தை நீங்கள் வாங்கி ஒரு கன்று வாங்கி அந்த கோயில்லையோ இல்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் சொந்த வீட்டிலையோ ஒரு கண்ணோ ஒரு 4 கண்ணோ, அதாவது ஒத்தையாக இருக்கக்கூடாது, இரட்டைப்படையில் அந்த கன்றுகள் அந்த மரக்கன்றுகளை நட்டு வளர்த்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த மரம் வளர 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 உங்கள் வாழ்க்கையும் சுபிக்ஷத்தை சந்திக்கும். இல்லை என்னால் அதை பார்த்துக்க முடியாதுன்னா அந்த கோயில்லையே அந்த மரத்தை நட்டு வச்சு வளர்க்குறதுக்கு பண உதவிகளை செய்து வாருங்கள். உங்களுக்கு நன்மைகளும் வளர்ச்சியும் ஏற்படும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21 ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணி 58 நிமிஷத்துலேருந்து 24 வரைக்கும் 24 விடியற்காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது சப்தம சந்திரன் உங்களுக்கு மன நிறைவை தருவார். நண்பர்களால் உதவிகளை கோருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். ஆனால் இந்த சந்திரன் 9ஆம் இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல செவ்வாயோடு இணைஞ்சு குருவின் பார்வையில் வர்றது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக உங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றி, வழக்குகளில் வெற்றி ஏற்படும். 7.5 சனியில் பாதிப்பில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது, அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த வார கடைசியில் சந்திரனும் செவ்வாயும் 26ஆம் தேதி அன்னைக்கு தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும்போது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் வேலை பண்ண மாட்டீங்க, ஆனால் வேலை எப்படி பண்ணுவீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் பண்ணுவீங்கன்னா இப்போ இந்த வாரத்தில் புதிய கான்ட்ராக்ட் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதிய கான்ட்ராக்ட் அமையிறதுனால தன லாபம் அதிகரிக்கும் சூழ்நிலை. நீங்கள் உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இருக்கிற ஊரை விட்டு வெளியில் போய் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். குடும்பத்தை விட்டு வெளியில் போய் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கிய பயணமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அமோக பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும். நீங்கள் யாருக்காவது இடம் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அவர்களின் குடும்பம் சுபிக்ஷம் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுவீங்க, நான் அவன்லாம் சந்தோஷமாக இருக்கான், ஏதோ ஒரு படத்தில் நடிகர் சொன்ன மாதிரி அவன் மேல்படி வாங்கியே சம்பாதிச்சிட்டான், நான் ஒன்றும் இப்படியே டிவி 50ல் போயின்னு இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் அவர் சூப்பர் நடிகர், அவர் நம்ம நண்பரும் கூட இறந்துட்டார் பாவம். அதுபோல் நீங்கள் அடுத்தவங்க உங்கள் கையால் வாங்கினாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. அதை பார்த்து பொறாமப்படாதீங்க. உங்களுக்கு பொறாமப்படுற குணம் கிடையாது. ஆனால் மனசில் ஒரு பெருமூச்சு விட்டிங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு குடும்ப கௌரவம் பாதிக்கப்படாமல் காப்பாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சகோதர சகோதரிகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்குண்டான சூழ்நிலையும் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு, வியாபாரிகளுக்கு ஒரு
புத்துணர்ச்சியோடு செயல்படுறது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு புதிய சிந்தனை சக்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசாங்க ரீதியாக குறிப்பாக இந்த இஸ்ரோவில் ஒர்க் பண்ணுறது, நாசாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஸ்பேஸ் ரிலேட்டடாக வேலை பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதற்கேற்றாற் போல் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கிறத செயல்படுத்துறதுக்கு தயங்கக்கூடாது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது கும்பராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊர் காவல் தெய்வத்தை வணங்க வேண்டும். உங்கள் ஊருக்கு ஏதாவது ஒரு காவல் தெய்வம் இருக்கும். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒவ்வொரு கிராமம், நங்கநல்லூர், இந்த மாதிரி குரோம்பேட், இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு காவல் தெய்வம் இருக்கும். அப்படி இல்லை நான் ஈரோடு பக்கத்தில் இருக்கேன் சார், கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கேன்னா உங்கள் கிராமத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும். அந்த காவல் தெய்வத்தை வணங்கி வாருங்கள். வெள்ளிக்கிழமை அன்று இந்த காவல் தெய்வத்துக்கு போயிட்டு ஒரு படையலை போட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களும் விலகி வெற்றிகள் உங்களை பின்தொடரும். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதியிலேருந்து 26 வரைக்கும் சந்திராஷ்டமம். 24ஆம் தேதி விடியற்காலை முதல் 26ஆம் தேதி மதியம் வரை சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கு முன்னாடியும் வளர்ச்சி, பின்னாடியும் வளர்ச்சி. நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்ப சந்தோஷம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். 4ஆம் வீட்டதிபதி 7ஆம் வீட்டதிபதியான புதன் உச்சமாக இருக்கிறதுனால வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடங்க. உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்க பேச்சை கேளுங்க. உங்கள் வாழ்க்கை துணை பேச்சை கேளுங்க. உங்களுக்கு தாயாருடைய பேச்சை கேட்டு செயல்படுறது நல்லது. இந்த மாதிரி செயல்பாடுகள் மூலமாகத்தான் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நிலம் சார்ந்த வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு நிலத்து பேரில் நீங்கள் ஒருத்தர் சொந்தம் கொண்டாடுறீங்க, வேற ஒருத்தரும் சொந்தம் கொண்டாடுறாருன்னா நீங்கள் லீகலாக ப்ரொசீஜர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நிலத்து மேலே பாத்தியதை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நிலத்து மேலே யாராவது வில்லங்கம் வச்சுருந்தாங்கன்னா, இல்லை பிரச்சனை பண்ணியிருந்தாங்கன்னா, அதுலேயும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு உண்டான யோகம் அமைகின்ற வாரமாக இருக்கும். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களுடைய வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகளற்ற வாழ்க்கை அமையறதுக்கு உண்டான நேரம் ஆரம்பமாகிவிட்டது. ராசிக்குள்ள சனி வந்தப்போ உங்களுக்கு அவ்வளோ பயம் இருந்திருப்பீங்க, பயந்து செத்துருப்பீங்க. ஐயோ என்னோடய எதிரி எனக்கு பிரச்சனை பண்ணுவானே, இவனை நான் எப்படி சமாளிப்பேன்னு. இப்போது எந்த எதிரி உங்களுக்கு பிரச்சனை பண்ணினாரோ அந்த எதிரி ஊரை விட்டு ஓடிடுவான், அல்லது வேறு நாட்டுக்கே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான். அந்தளவுக்கு ஒரு நிம்மதி ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 அதிபதியான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கார். அதுக்கப்புறமா வாரக்கடைசியில் பாக்யஸ்தானத்துக்கு போகிறதுனால, பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு அமோக வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான செலவுகள், குடும்பத்துக்கான வளர்ச்சிக்கான செலவுகள்னு ஏகப்பட்ட நற்செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் தண்ணியாக இல்லை, காத்தா செலவாகும். உங்களுக்கு அவ்வளவு செலவு இருக்குங்க. அதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை இந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், குருவாயூர் பெருமாளை வணங்குங்கள். குருவாயூரை வணங்கி, குருவாயூரப்பனை வணங்கி வாருங்கள். உங்கள் ஊரில் குருவாயூரப்பன் கோயில் இருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூருக்கு போயிட்டு குருவாயூரப்பனை தரிசித்துட்டு வாங்க. நீங்கள் சென்னையில் இருக்கிறவராக இருந்தால் நங்கநல்லூரில் குருவாயூரப்பன் கோயில் இருக்குது. அங்கே இந்த வாரத்தில் வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களில் ஏதாவது ஒரு நாள் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த இடத்துல போயிட்டு ஏதாவது ஒரு கைங்கரியத்தில் நீங்கள் பங்கு கொள்ளணும். அதாவது உங்கள் கைங்கரியத்தினால அடுத்தவங்களுக்கு அந்த இடத்துல பிரசாதம் போகிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் வாழ்க்கை நிம்மதியும், உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் தீரும், சங்கடமும் விலகும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியேனின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.